யோகாதிபதிகள் யார்? இதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திற்கு 9ஆம் இடம் 10ஆம் இடத்து அதிபதிகள் இணைந்திருந்தாலோ அல்லது தொடர்பு கொண்டாலோ அந்த ஜாதகர் மிக மிக யோகமான ஜாதகமாக கருதப்படுவார்கள். அடுத்தது 9ஆம் வீடு. 9ஆம் வீட்டிற்கு 9ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்திருந்தாலோ அல்லது தொடர்பு கொண்டாலோ பார்வை பெற்றாலோ அந்த ஜாதகமும் மிக மிக யோகமான ஜாதகமாக கருதப்படும். அடுத்தது 5ஆம் அதிபதி அல்லது 5ஆம் வீடு. இவர்களோடு 9, 10 அதிபதிகள் இணைவு பெற்றால் 9ஆம் வீட்டோட 5ஓட 9, 10 இணைவு பெற்றாலோ 5ஆம் அதிபதியோட 9, 10 அதிபதிகள் இணைவு பெற்றாலோ இவர்களுக்கு தாத்தா மூலமாகவோ தாய்மாமன் மூலமாகவோ அல்லது குழந்தைகள் மூலமாகவோ மிக மிக யோகங்கள் நிச்சயம் அமையும். அடுத்தது லக்னத்திற்கு 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடமும் லக்னத்திற்கு 9ஆம் இடமும் இணைந்தால் அந்த ஜாதகருக்கு தாயாரின் மூலம் யோகம், தாயாரின் சொத்துக்கள், தாயார் வேலைக்கு சென்று வருவராக இருந்தால் அவர்களால் வருமானங்கள், தாய் வழி உறவுகள் மூலம் அனுகூலம், தாய் வழி சொந்தங்கள் மூலம் இவர்களுக்கு நிறைய சொத்துக்கள், அடுத்து அனாமத்து சொத்துன்னு கூட நிறைய சொல்லலாம். இப்படி பல யோகங்கள் இந்த ஜாதகருக்கு அமையும். அடுத்தது லக்னத்திற்கு 9, 10 கூடையவர்கள் இணைந்தாலோ அல்லது 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைந்திருந்தாலோ எந்த லக்னமாக இருந்தாலும் சரி இவர்களுக்கும் மிகப்பெரிய ராஜயோகம் என்பது நிச்சயம் உண்டு. அப்போ யோகங்களில் பல வகைகள் இருந்தாலும் இந்த கிரக இணைவுகள் உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வருவாங்க. யோகங்கள் வேலை செய்யும். நிறைய வருமானங்கள், சொத்துக்கள் என்பது நிச்சயம் அனுபவிக்கக்கூடிய தன்மை உண்டு. நம்ம வீடியோ முதல் முறையாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.